வருஷ கணக்கா இந்த சுகர் மாத்திரை போட்டுட்டே இருக்கீங்கல்ல, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாத்திரை உங்க உடம்புக்குள்ள போய் அப்படி என்னதான் பண்ணுது? சரி பண்ணுதா இல்ல மெயின்டைன் பண்ணுதா? நம்ம ரத்தத்துல இருக்க சர்க்கரையை கொண்டு போய் செல்லுக்குள்ள சேர்க்கிற வேலையை தான் நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் செய்யுது. ஆனா சர்க்கரை உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்க செல்களை சுத்தி கொழுப்பு ஒரு படலம் மாதிரி படிஞ்சிரும் மாறும். இதனால இன்சுலின் அந்த சர்க்கரையை உள்ள கொண்டு போக முடியாம தடுமாறும். அதனால சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாம ரத்தத்திலேயே தேங்கி நிற்கும். இப்ப நீங்க போடுற மாத்திரை என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுங்களா? உங்க கல்லீரல் புதுசா சர்க்கரையை உற்பத்தி பண்ணி அதை ரத்தத்துல கலக்கிறது மட்டும்தான் தடுக்கும். ஆனா ஏற்கனவே உங்க ரத்தத்துல தேங்கி நிக்கிற சர்க்கரைய அது எரிக்காது, அது அங்கேயே தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க போன் மெமரி ஏற்கனவே ஃபுல் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாராவது உங்க போனுக்கு முக்கியமான வீடியோ அல்லது ஏதாவது போட்டோ அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு வாட்டி அந்த டவுன்லோட் பட்டனை அழுத்தினாலும் அந்த போட்டோவோ வீடியோவோ உங்க போனுக்கு வராது. ஏன்னா உங்க மெமரி ஃபுல்லா இருக்கு. இதே நிலைமை தாங்க உங்க செல்களுக்கும். செல்கள் ஏற்கனவே சர்க்கரையால ஃபுல்லாகி இருக்கிறதுனால அங்க இன்சுலின் இருந்தாலுமே சர்க்கரையால உள்ள போகவே முடியாது. ஆனா ஒரு 30 நிமிஷம் நீங்க நல்ல நடைபயிற்சியோ அல்லது உடல் உழைப்போ கொடுக்கும் பொழுது உங்க உடம்புல ஒரு மேஜிக் நடக்கும். அப்போ இன்சுலினோட உதவியே இல்லாம உங்க தசை செல்கள்ல ஒரு மேஜிக் டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டோர் வழியா உங்க ரத்தத்துல தேங்கி நிக்கிற சர்க்கரைய உங்க தசைகள் உறிஞ்சி செலவு பண்ணிடும். இப்படி தொடர்ந்து நடக்கும்போது அங்க படிஞ்சிருக்கிற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். மாத்திரை புதுசா வராம தாங்க தடுக்கும். ஆனா அங்க இருக்கிறத எரிக்கிறதுக்கு அந்த சீக்ரெட் டோர், அதாவது ஆரோக்கியமான உணவு முறை, நல்ல நடைபயிற்சி, உடல் உழைப்பு, இது மூணும் கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா சர்க்கரையில இருந்து வெளியே வர முடியும்.